வாங்க குட்டிஸ்களா, பொய்யின் முடிவு கதைக்குள்ள போகலாமா? ஒரு அழகான கிராமத்தின் அருகே இருந்த அடர்ந்த காட்டில் ஒரு சூழ்ச்சியான நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரி மிகவும் கபடமானது. அது நேர்மையாக உழைத்து உணவு தேடாது, வேறு விலங்குகளை ஏமாற்றி தான் தனது வயிற்றை நிரப்பிக் கொண்டது. அதனால் காட்டிலுள்ள பல விலங்குகள் அதை நம்பவே மாட்டார்கள். ஒரு நாள் காலை சூரியன் மெதுவாக உதிக்கும்போது அந்த நரி உணவுக்காக சுற்றி வந்தது. அப்போது அது ஒரு உயரமான மரத்தின் மேல் நின்று கொண்டிருந்த ஒரு அழகான சேவலை பார்த்தது. சிவப்பு கொம்பு, மின்னும் இறகுகள், மிகவும் பெருமையாக நின்றிருந்தது அந்த சேவல். நரியின் கண்களில் ஒரு சூழ்ச்சி மின்னியது. இதை ஏமாத்தினா இன்று நல்ல விருந்து கிடைக்கும் என்று மனதில் நினைத்தது. அது மரத்தின் கீழே நின்று இனிமையான குரலில் சொன்னது, அன்பான சேவலே, ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா விலங்குகளும் சண்டை இல்லாமல் அமைதியாக வாழ முடிவு செய்துள்ளன. நாம் எல்லோரும் நண்பர்கள். நீ கீழே வா, நாம் சேர்ந்து கொண்டாடலாம். சேவல் அமைதியாக அதை கேட்டது. ஆனால் அது நரியின் பழக்கத்தை நன்றாகவே அறிந்திருந்தது. அது சிரித்துக்கொண்டே தொலைவை கவனித்தது போல நடித்து திடீரென்று சொன்னது, ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. அதோ அங்கே வேட்டைக்கார நாய்களும் இங்கே வருகிறார்கள் போல. அவர்களும் அமைதிக்காக வருகிறார்களா? அதை கேட்டவுடன் நரியின் முகம் மாறிவிட்டது. நாய்களா என்று பயந்து பின் திரும்பி பார்த்தது. ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் அது வேகமாக ஓடத் தொடங்கியது. அதன் வால் தூசி எழுப்பியது. மரத்தின் மேல் இருந்த சேவல் சிரித்துக்கொண்டே சொன்னது, நண்பா, அமைதி வந்துவிட்டதே, ஏன் ஓடுகிறாய்? ஆனால் நரி நின்றதே இல்லை. ஏனென்றால் அது சொன்னது பொய் என்பதையும், பொய் சொல்லி வாழ்பவன் எப்போதும் பயத்தில் தான் இருப்பான் என்பதையும் அது நன்றாக அறிந்திருந்தது. அந்த நாளுக்கு பிறகு நரி ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. ஏமாற்றி கிடைக்கும் வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது என்பதை புரிந்தது. அது மெதுவாக தனது கபட பழக்கத்தை விட்டுவிட்டது. மரத்தின் மேல் இருந்த சேவல் மெதுவாக சொன்னது, உண்மை தான் எப்போதும் வெல்லும். நீதி, பொய் எப்போதும் நீண்ட காலம் நிலைக்காது. உண்மை தான் வெல்லும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்.